நெவாடா டைம் வந்து இங்கே போட்டிருக்கு 10:30 காட்டுறான்ல, 10:30 தானே. அது தாண்டினா 11:30 ஏறும். அது வந்து மவுண்டன். பழத்துலேருந்து இந்த பழத்துக்கு வந்து 1 hour டிஃபரன்ஸு. இதுதான் டேம், ஹூவர் டேமு. நம்ம க்ளோசர் வியூவில் வந்து பார்க்குறோம். நல்லா இருக்குல்ல டேமு. மேலே ஒரு பெரிய ஒரு பிரிட்ஜ் இருக்குது, ஒரு ஆர்ச்சி மாதிரி ஒரு பிரிட்ஜு. ஓகே, இன்றைக்கி நம்ம வந்து டே 4. நேற்று நம்ம வந்து பெலாஜியோ நிறைய கசினோலாம் பார்த்துட்டு வந்தோம், லாஸ் வேகஸ் புலவார்டில் போயிட்டு. இன்றைக்கி நம்ம பிளான் என்னதுன்னா கிராண்ட் கேனியன் அண்ட் தென் ஹூவர் டேம். முதல்ல ஹூவர் டேமை முடிப்போம். அது இங்கேருந்து 45 மினிட்ஸில் இருக்குது. அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம கிராண்ட் கேனியனுடைய ஸ்கை வாக்கு அதுதான் நம்ம கவர் பண்ண போகிறோம். இதுக்கே எங்களுக்கு அங்கேருந்து ஹூவர் டேம்லேருந்து கிராண்ட் கேனியன் ஸ்கை வாக் வந்து ஐ திங்க் 2 hours ட்ரைவு. அப்புறம் நாங்கள் முடிச்சுட்டு நாங்கள் வர்றதுக்கு இதுக்கு எங்களுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். அதனால் இதுதான் எங்கள் பிளானு. இதெல்லாம் முடிச்சுட்டு எங்களுக்கு வேறு டைம் இருந்துச்சுன்னா நாங்கள் வேறு ஏரியா கவர் பண்ணுறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுவோம். ஓகே, முதல்ல நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு நம்ம போக வேண்டிய இதை நம்ம தொடங்குவோம். இப்போ தான் நம்ம வீட்டில் எல்லோரும் ரெடி ஆகிட்டுருக்காங்க. ஓகே, நம்ம அடுத்து நம்ம அப்டேட் பண்ணுவோம். இங்கே பக்கத்தில் வந்து வேலி ஆஃப் ஃபயரு, டெத்து வேலி, நிறைய அப்புறம் ராக் வுட்டு, இந்த மாதிரி நிறைய ரெட் வுட்டு இது மாதிரிலாம் இருக்குது. நிறைய ஓப்பனிங்ஸ், நிறைய சைட் சீயிங் தான். அதாவது நிலம் சார்ந்த இடம், அதான் பாலை நிலம். அந்த மாதிரியான இடங்கள்லாம் இங்கே நிறையவே இருக்குது. அதுதான் லாஸ் வேகஸுடைய சிறப்பம்சம். அங்கேயும் பார்த்திங்கன்னா நிறைய மலை சார்ந்த இடம். மலை சார்ந்த இடம் கிடையாது, இது வந்து நிலம் சார்ந்த இடம் தான் லாஸ் வேகஸு. ஆனால் நீங்கள் மலையை பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா வறண்ட மலை. இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு வந்து மண்ணால் ஆன மலை, இந்த மரங்களால் ஆன மலை கிடையாது. எல்லாமே வந்து மண்ணால் ஆன மலை, பாறைகளால் ஆன மலை. அந்த மாதிரியான மலை தான் இங்கே. அதுதான் பாலை நிலம். அதுதான் லாஸ் வேகஸுடைய சிறப்பம்சங்களில் ஒன்று. ஓகே, டாப் வியூ இதுதான், சமிட் வியூ. இதுக்கு மேலே ரோடு கிடையாது. இந்த டாப் வியூவிலேருந்து இந்த ஹூவர் டேமை பார்க்குறோம். நம்ம ஹூவர் டேம் கிட்டேருந்து நம்ம பார்க்கல, நம்ம வந்து ஒரு மேல் டாப் வியூவிலேருந்து அந்த டேம் அங்கே தான் இருக்குது. அங்கே கீழே தண்ணி தெரியுதுல்ல, அதுக்கு மேலே இருக்கிறது அந்த இடம் தான் டேமு. அந்த இடத்த தான் நம்ம பார்க்குறோம்.
இதில் என்ன எந்த ஆறை அவங்க வந்து தடுத்து இந்த டேம் கட்டியிருக்காங்கிறது எங்களுக்கு இப்போ எனக்கு தெரியாது. நான் கூகுளில் பார்த்து தான் நான் சொல்லணும். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் போடுறோம் பாருங்கள். ஓகே, இதுதான் ரோடு அமைப்பு. இந்த நில அமைப்பு ஒரு மலை சார்ந்த இந்த இடத்துல இந்த டேம் கட்டியிருக்காங்க. இதுதான் இதோடைய சிறப்பம்சம். இதில் வந்து நிறைய எலக்ட்ரிசிட்டிலாம் வந்து தயாரிக்கிறாங்க போல் இருக்குது. நிறைய எலக்ட்ரிக் மின் ஒயர்கள் கம்பங்கள்லாம் அங்கங்கே இருக்குது. டிரான்ஸ்ஃபார்மர்லாம் தெரியுது. கீழே கார்கள் வந்த வண்ணம் இருக்குது. அப்படியே வந்த வண்ணம் அப்படியே பார்த்துட்டு போகிறாங்க மக்கள். எடு, ஒழுங்கா எடு. லென்ஸை மறைச்சிட்டு வரல வச்சிருக்கேன். எப்படி எடுத்துட்டான்டா. இதுதான் டேம், ஹூவர் டேமு. நம்ம க்ளோசர் வியூவில் வந்து பார்க்குறோம். நல்லா இருக்குல்ல டேமு. மேலே ஒரு பெரிய ஒரு பிரிட்ஜ் இருக்குது, ஒரு ஆர்ச்சி மாதிரி ஒரு பிரிட்ஜு. இங்கே ஒரு சின்ன ஒரு பிரிட்ஜு. இது வந்து தண்ணி தேக்கி வச்சுருக்காங்க. டேமுக்கு தண்ணிக்கு நடுவில் 2 பக்கம் மலைகள் அப்படியே தேக்கி வச்சுருக்காங்க. அதே போது நிறைய இருக்குது இடம். பக்கத்தில் நிலங்கள் தான் அதிகமாக. அதை சுற்றி இருக்கிற மலைகள் நிலங்கள் அதுதான் இதுக்கு வந்து பிரம்மாண்டத்தை கொடுக்குது. மேலே ஹெலிகாப்டர் ரைடும் இருக்குது போல இருக்குது. ஹெலிகாப்டரும் பறக்குது. அதுக்கு ஒரு ரேட்டு. டாலர் தேசத்தில் எல்லாத்துக்கும் ஒரு ரேட்டு. இங்கே ஒரு வியூவில் எடுக்கிறோம். நம்ம வந்து அதோடைய பேக் வியூவில் எடுக்கிறோம். நம்ம ஹூவர் டேம் வந்து மெயினாக அந்த இடம் தான் மெயின். அங்கே ஒரு சின்ன பிரிட்ஜ் இருக்குது. அங்கே ஒரு பார்க்கிங் கராஜ் மாதிரி ஒன்று தெரியுது. அங்கே விட்டுட்டு பார்க்குறது தான் மெயின் வியூ. பட் நம்ம ஒரு பேக் வியூவில் பார்க்குறோம். இதை தவிர்த்து அங்கே ஒரு மேலே ஒரு பிரிட்ஜ் ஒன்று இருக்குது. அங்கே எப்படி போகணும் எங்களுக்கு தெரியல. அங்கே போனால் நாங்கள் எடுக்கிறோம். பட் நாங்கள் அங்கெல்லாம் போக மாட்டோம் நாங்கள் நினைக்கிறோம். அதனால் இதை பார்த்ததே எங்களுக்கு ஹூவர் டேம் பார்த்து திருப்தி வந்துருச்சு. அப்பா இந்த இடம் நல்லா இருக்குல்ல. என்னப்பா சொல்லு, நீ சொல்லு. அது எப்படி இருக்கு இந்த இடம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. அதுவா சொல்லுடா, ஏதோ சொல்லுவியே. அதுவா ஹூவர் டேம் பற்றி ஏதாவது சொல்லு. 2 வரைக்கும் சொல்லு. பயண கட்டுரை. இந்த கிறிஸ்மஸ்க்கு நீங்கள் எங்கே போயிட்டு வந்தீங்க? எங்கள் மிஸ்ஸு கேட்பாங்க. ஹூவர் டேம் போயிட்டு வந்தேன். ஹூவர் டேம் பற்றி 2 வரி எழுதுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன எழுது? நான் கேட்குறேன்டா, எழுது. உங்கள் தமிழ் கிளாஸை கேட்குறாங்க. ஹூவர் டேம் பற்றி 4 வரிகள் எழுதுக அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன எழுதுவ? என்ன எழுதுவாங்க? அவங்களே ஸ்க்ரீனில் காட்டுவாங்க. ஏதாவது அது எழுதுவேன் காப்பி அடிச்சு. நீ சொல்லுப்பா. சொல்லு. நீ ஏதாவது 2 வரி சொல்லு. ஏதாவது ஹூவர் டேமை நீ எப்படி போன சொல்லு. காரில் தான் போகணும். சொல்லு.